டியூஸ்டே மார்னிங் வழக்கம் போல் வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலவாசலை விளக்கு வச்சுட்டேன். பூஜை அறையிலையும் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த நட்ஸ் அடித்து குடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதோட டைரெக்டாக லஞ்ச் வந்தாச்சு. சுட சுட சாதம், பீன்ஸ் கேரட் பொரியல், அப்பளம், மேரக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டாச்சு. அப்புறம் கையில் மருதாணிலாம் அழிஞ்சிருச்சு. சரி மருதாணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பறித்து வச்சுட்டேன். ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாமாவுக்கு வந்து அதிரசம்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. சரி அவருக்கு ஒரு சூடாக 10 அதிரசத்தை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சேன். அதிரசம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஈவினிங்க்கு மேலே மாவாட்டுற வேலை இருந்துச்சு. மாவையும் ஆட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு கைக்கு மருதாணியும் வச்சுட்டேன். நட்ஸை ஊற போட்டாச்சு. அதிரசம் வந்து எப்படி பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன்.